நல்ல ஒரு பலத்த அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் சத்தமா பத்தலை இல்லையே. கதவை பிளந்துட்டு போகும்னு பார்த்தா அவங்க சத்தம் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும் போல. நல்லா ஒரு கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல நல்லா சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. அவங்கள பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி விமன்ஸ் டே சொல்லிவிட்டு நீங்கள் பண்ண அந்த காரியங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆண்டவர் உங்களோட இருப்பார். அப்படியே கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடுவோம்மா. கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஒரு சின்ன அடிகளை பாடி. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. எல்லாரும் சேர்ந்து உங்க பிரசன்னத்தால் கூடுமே. சத்தமா என் பலத்தினால், என் பலத்தினால். எல்லாரும் சேர்ந்து ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் எதுவும் நடக்காது. என் பலத்தினால், என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது. இயேசுவே, சுயத்தினால் நடக்காதப்பா. உங்க பிரசன்னத்தால், உங்க பிரசன்னத்தால் கூடுமே. உங்க பிரசன்னத்தால், உங்க பிரசன்னத்தால் கூடுமே. மீண்டும் உங்க பிரசன்னத்தால், உங்க பிரசன்னத்தால். ஆமாப்பா, மீண்டும் உங்க நன்றியப்பா. இந்த காலை வேளையில எங்களை வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். செவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. இருதயங்கள் உமக்கு நேராய் திரும்பட்ட ஆண்டவரே, நறுங்குண்ட இருதயங்களை தேய்ச்சுகிறவர் அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில் எல்லா சத்ருவின் கோட்டைகளை இயேசுவின் நாமத்தினால தகர்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வார்த்தைகள் கிரியை செய்யாதபடி கடினங்களை இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தில் ஆண்டவரே அப்பா, வசனங்கள் ஆண்டவரே ஊடுருவி பாயத்தக்கதாய், ஆத்துமாவை தேற்றத்தக்கதாய், உயிர்ப்பிக்கத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வல்லமையுள்ளதாய், ஆண்டவரே பிரசன்னமுள்ளதாய், உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே உடைந்து போனவர்களை காயம் கட்டக்கூடியதாய் மாறட்டும் ஆண்டவரே. நன்றியோடு உயர்த்துகிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. உடைய தயவுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னைக்கு பெண்கள் தினம் அப்படின்றதுனால அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் காரியங்களை சொல்லலாம்னு சொல்லி. ஆமென். சரி, நாம் எல்லாரும் வசனத்துக்கு நேராக போகலாம். மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் போதும் போதும், அது வரைக்கும் போதும். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அப்புறம் ஏன் இன்னொருத்தரை படைச்சாரு? ஆமென். ஆண்டவர் முதல்ல யாரை படைச்சாரு? அதுக்கப்புறம் ஆதாம படைச்ச உடனே ஆண்டவர் ஏவாளை படைச்சிட்டாரா? அப்படி இல்லை. ஆனால் திரும்ப ஆவி பரிபூர்ணமாக இருந்துச்சான். ஆனாலும் என்ன பண்ணார் ஆண்டவர்? இன்னொருத்தருங்க படைச்சார். அந்த ஒருத்தர் தான் நீங்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன் படைச்சாரு? அதுவும் வசனம் போட்டிருக்கு. ஏன் படைச்சாரு? என்னவா? தேவ பக்தி உள்ள சந்ததிகளை உருவாக்கும்படி ஆண்டவர் இன்னொருத்தர் என்ன பண்ணாரு? படைச்சார். ஆமென், அல்லேலூயா. உருவாக்குறதுன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏவாள் யாருக்கு தாயானவள்? ஜீவனுள்ளோருக்கு தாயானவள். ஏங்க ஜீவனுள்ளோருக்கு தாயானவள்னா அவள் ஜீவனை கொடுக்குறாள். பிள்ளை பெற்றெடுக்கிறதுனால அவள் எப்படியா ஜீவனுள்ளோருக்கு தாயானவளா? ஆனால் அது பெருசு இல்லைங்க. ஆமென்.
பெற்றெடுக்கிறது யார் வேணாலும் பெற்றெடுக்கலாம். சரியா தப்பா? கரெக்டு தானே? மனுஷனும் பெற்றெடுக்கிறான், மிருகமும் பெற்றெடுக்க. ஆனால் அவங்கள உருவாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது தானே. இப்போ எல்லாம் மிருகம் பெற்றெடுக்கிறதுனால அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கா? இல்லை. ஆனால் ஆண்டவர் உருவாக்குன அந்த ஒருத்தருக்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமேன். என்ன நோக்கம் தெரியுமா? பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படி. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? என்ன சந்ததியாம்? பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படி ஆண்டவர் பெண்களை என்ன பண்ணார? உருவாக்கினார். ஆமேன். அல்லேலூயா. அப்போ நான் பிள்ளை பெற்றெடுக்கிறது முக்கியம் இல்லைங்க, யார் வேணாலும் பெற்றெடுத்து வளர்த்துடலாம். ஆமேன். அதை நான் பக்தியுள்ள சந்ததியாய் வளர்க்கிறேனா? ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பெண்களை முக்கியத்துவப்படுத்துவார். நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் வந்து உயிர் தெழுந்தது யாருக்கு தரிசனமானார்? பேதுருக்கா? யோவானுக்கா? அவர் மார்பில சாய்ந்த யோவானுக்கா? இல்லை, ஓரத்தில் ஒதுங்கியிருந்த மரியாளுக்கு தரிசனமானார். ஆமேன். ஏன் தருமா? இதுங்க முன்னாடி போய் நின்னா உடனே தூத்திடுவோங்கன்ட்டு என்ன பண்ணிட்டாரு? தரிசனம் வாங்கிட்டார். சரியா தப்பா? பெண்கள் வந்து உடனே போய் விஷயத்த சொல்கிறவங்களா இல்லையா? இருதயத்தில் வச்சுட்டு இருக்கிறவங்களா? சொல்லுங்களேன். என்னடா இது பெண்கள் தினம் அதுவுமா நம்மளை பாராட்டுவாங்கன்னு பார்த்தா இப்படி சொல்கிறாங்களே. அப்படியா? அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. என்னன்னா உடனே போய் சொல்லிடுவாங்க. என்னது? அதனால் உயிர் தெழுதலை கூட என்ன பண்ணார் ஆண்டவர்? மரியாளுக்கு வெளிப்படுத்தினார். மரியாள் என்ன பண்ணா? அப்படியே அமைதியாக வச்சுருந்தால இருதயத்தில். என்ன பண்ணா? உடனே போய் சமாரிய ஸ்திரீ என்ன பண்ணா? சொல்லுங்களேன். அவள் உக்காந்துட்டு இருந்தா. அவள் மேசியான்னு தெரிஞ்சதான் உக்காந்துட்டு இருந்தான்னு கேட்டுச்சா? இல்லையே. என்னவா? உடனே போய் என்ன பண்ணா? இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஆண்டவர் பெண்கள் கொடுத்துருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அது நல்லதோ கெட்டதோ என்ன பண்ணிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நன்மையை மாத்திரம் ஆமேன். நன்மையை மாத்திரம் பிரசித்த பண்ணுற ஒரு கிருபை ஆண்டவர் பெண்கள் கொடுத்துருக்காரு. ஆமேன். அதுதான் தேவ பக்தியுள்ள பெண்கள். தேவ பக்தியுள்ள பெண்கள் தீமையான காரியத்தை தூத்த மாட்டாங்க. எதை பரப்புவாங்க? நன்மையான காரியங்களை. அந்த நன்மை தான் இயேசு கிறிஸ்து. ஆமேன். அந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும்படி பிரசித்தப்படுத்தும்படி ஆண்டவர் பெண்களாகியவங்களை தெரிந்து கொண்டார். ஆமேன். அல்லேலூயா. நிறைய சபைகளில் பாருங்க, எந்த கூட்டம் அதிகமாக இருக்கும்? சொல்லுங்களேன். இதையே சைலண்டாக சொல்கிறீங்க, நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன். பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவரை அப்படியே உடனே பிடிச்சிக்கிறது யாரு? பெண்கள் தான். அந்த விசுவாசத்தில் இருக்கிறது யாரு? பெண்கள் தான். ஆண்டவர் நிறைய இடத்துல பெண்களை முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவர் காட்சியிருக்கிறாரு. ஆமேன். ஏன் தெரியுமா? அவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குவா. ஆமேன். அல்லேலூயா. எதுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் பண்ணுறாங்க? பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குறதுக்கு. பெண் என்பவள் அவன் வந்து மெயினில் இருக்கிற ஆள் இல்லை, பேக்கில் இருந்து குடும்பத்தை உருவாக்குறவ. ஆமேன். அல்லேலூயா. குடும்பத்துக்கு தலை யாருங்க? யாரு? சத்தமாக தான் சொல்லுங்களேன். கணவர். குடும்பத்திற்கு தலை யாரு? கணவர். ஆனால் அந்த கணவனையே கட்டி கொண்டு வருகிறவள் மனைவி. ஆமேன். அல்லேலூயா. எப்படி தெரியுமா? கணவனுக்கு பின்னாடி சப்போர்ட்டில் நின்று ஆமேன் நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா முன்னாடி கொண்டு வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் விசேஷமாக பெண்களை தெரிந்து கொண்டார். எதுக்கு? பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படி. ஆமேன். அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லாமா? மோசே ஒரு பெரிய என்னது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின ஒரு பெரிய ஊழியக்கார். கரெக்டா? ஆண்டவர் வச்ச தரிசனத்தினால அவர் வந்தாரா? அந்த தரிசனத்துக்கு ஆண்டவர் எத்தனை பேரை பயன்படுத்தினார் தெரியுமா? யாரெல்லாம் பயன்படுத்தினார் சொல்லுங்களேன். மோசே மேலே வச்ச தரிசனத்துக்கு ஆண்டவர் எத்தனை பேரை பயன்படுத்தினார்? என்னப்பா ஆரோன்ட்டிங்களா உடனே? சே, அவள் தாயாகிய யோகபேத் முதல்ல பயன்படுத்தப்பட்டா. ஆமேன். மோசே சாகாதபடி அவ என்ன பண்ணா? சொல்லுங்களேன்.
பாதுகாத்தா. நாணல் பெட்டியில் போட்டு கொண்டு போய் என்ன பண்ணுறா, இல்லை அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு என்ன பண்ணுறா தெரியுமா, நாணல் பெட்டிக்குள்ள அழகுன்றது வெறும் அழகை பார்க்கலங்க, மோசே மேலே வைத்த தரிசனத்தை அந்த தாயானவள் பார்த்தா. ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த பிள்ளைய அவ என்ன பண்றா தெரியுமா, நாணல் பெட்டியில போட்டு இது எப்படியாவது பிழைக்கணும், ஆண்டவர் இந்த பிள்ளை மேல ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறான்னு அந்த பிள்ளைக்காக சப்போர்ட்டடா நின்னவ பெண். ஆமென், அல்லேலூயா. ஒரு தரிசனக்காரனுக்காக முன்னாடி நின்றவள் யாரு? பெண், தாய். ஆமென். அதுக்கப்புறம் யார் வந்தது? யார் அவ? சகோதரி. அவன் வந்து என்ன பண்ணா, இந்த பிள்ளை எங்கே போகுது எங்கே வருதுன்னு பார்க்குறான். அதுக்கப்புறம் யாரை பயன்படுத்தினார்? ஆமென். பார்வோன் குமாரத்திய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அங்கே யூஸ் பண்ணுறாரு. யாருக்கு தெரியுமா? ஒரு தரிசனக்காரனுக்காக ஆண்டவர் பெண் என்கிற பார்வோன் குமாரத்தியை யூஸ் பண்ணுறார். போ, அவனை தூக்கு, அவன் தரிசனக்காரன், அவன் மேலே தரிசனம் இருக்குது, இஸ்ரவேலையே மீட்கக்கூடியவன் அவன், அவனுக்காக ஒன்று நான் பயன்படுத்துகிறேன், நீ அவனை தான் என்ன பண்ணும், நீ அவனை உருவாக்கணும் அப்படின்னு அந்த தரிசனக்காரனை கொண்டு ஒரு பெண் கையில் தான் ஆண்டவர் கொடுத்தார். ஆமீன். அவர் எல்லாம் முடிஞ்சிருச்சப்பா. அவர் வனாந்தரத்தில் வந்தார், 80 வருஷத்தில் ஓட்டிட்டார். அதுக்கப்புறமும் ஒரு வசனம் சொல்லப்படுது, ஆண்டவர் மோசையை கொல்லும்படி எதிர்பட்டார். இருக்கா இல்லையா? சும்மா சொல்கிறேன்னா, அப்போ எதிர்படும் போது அவன் ஜீவனை பாதுகாத்தது யாருன்னு போட்டிருக்கு தெரியுமா? மனைவி. ஆமென். ஜீவனை பாதுகாத்தது யாராம்? சொல்லுங்களேன். மனைவி பேர் என்ன? சிப்போராள். உடனே போறா, ஆண்டவரே இல்லை ஆண்டவரே, தோ என் புருஷன் தான் பாருங்க அப்படின்ட்டு. ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் கணவருக்காக ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் அவரை தூத்துறீங்க? ஆமென். அந்த ஆள்லாம் ஒரு ஆளா, அவர்கிட்ட நான் அனுபவிக்கிறது இருக்குதே, படாத பாடு படுறேன் நான். உடனே அம்மா வந்தது, அம்மா கிட்ட சொல்கிறது, வீட்டுக்காரர் என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் அம்மாட்ட சொல்கிறது, அப்படி தானே? உடனே யார் வராங்களோ அவங்க கிட்டலாம் நானாக இருக்கவோ அவர்கிட்ட குப்பை கொட்டுறேன், இல்லாட்டி வேறு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கொட்ட மாட்டாங்க. இதை தான் சொல்கிறோமே தவிர அவருக்கு பின்னாடி இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோமா, ஜெபிக்கிறோமா? அம்மேன். சிப்போராள் மோசையை தாங்கினாள். அம்மேன். அவ கர்த்தர்கிட்ட போய் நிற்கிறா மோசைக்காக. என்னைக்குன்னா நீங்கள் போய் ஆண்டவரே என் புருஷன் தெரியாமல் பண்ணிட்டார், அவரை மன்னிச்சிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கீங்களா? இந்த ஆளை எதனா நீங்கள் பண்ணுங்கப்பா, ஒரு அடியை கொடுங்கப்பா, அப்படி தானே? அப்படி தான் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமென். இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவரே என் கணவர் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டாரு, என் கணவருக்காக நீங்கள் இறங்குங்க ஆண்டவரே, நான் அவருக்காக என்ன பண்ணுறேன், பரிந்து பேசுகிறேன் ஆண்டவரே. ஆமென். ஏசு கிறிஸ்துவனுடைய சாயல் யார் தெரியுமா? பெண் தான். ஆமென். எப்படி சொல்கிறீங்க? பரிந்து பேசுகிறவர் அவர். ஆமாம், கரெக்டா? பெண் என்பவள் பரிந்து பேசுபவள். ஆமென். கணவன்கிட்ட போயிட்டு பிள்ளைக்காக பறிஞ்சு போய் நிற்பா, வரிஞ்சு கட்டிட்டு நிற்பா. ஆமென். அப்பாக்காக அம்மா கிட்ட போய் என்ன பண்ணுவா, வரிஞ்சு கட்டிட்டு நிற்பா. பெண் என்பவள் பரிந்து பேசுபவள். ஏசு கிறிஸ்து மனதுருகிறவரா இல்லையா? ஒருத்தர் சொன்னாங்க, பெண்கள் ஈஸியாக ஏமாந்துருவாங்க அப்படின்னாங்க. எப்படியா? ஈஸியாக ஏமாந்துருவாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், டக்குன்னு ஏமாந்துருவாங்க. ஏவாள் ஏமாந்துட்டா, டக்குன்னு ஏமாந்துட்டா அப்படின்னு. நான் சொல்கிறேன், ஏசு கிறிஸ்துவும் ஏமாறுறாரு. என்ன தெரியுமா? நீ என்னதான் தப்பு பண்ணாலும் வந்து நின்று, அப்பா இனிமேல் பண்ண மாட்டேன் மன்னிச்சிடுங்க, இறங்கிறாரா இல்லையா? இறங்குறாரா இல்லையா? தெரிஞ்சே ஏமாறுறாரு. யார் மேலே? உங்களுக்காக போய் நின்றுட்டு, அப்பா இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன் டேடி, என்னை மன்னிச்சிடுங்க டேடி, நான் செஞ்சு தப்பு தான் டேடி அப்படியெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் அதே குட்டையில் தான் போய் விழும். பார்த்துருக்கீங்களா? அவரை என்ன பண்ணுவார் தெரியுமா? இறக்கமாக இறங்கி என்ன பண்ணுவார் சொல்லுங்களேன்? மன்னிச்சு நன்மையை செய்வார். ஆமேன். அதே குணம்தான் பெண்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்படியே இறங்கிடும் மனசு. பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அம்மா அப்படின்னு வந்து நின்னா, மகளேன்னு வந்து நின்னா, கணவர் வந்து காலையில் அடிச்சுட்டு போயிட்டு சாயங்காலம் வந்துட்டு அப்படியே எதனா ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து சாரிம்மா சொன்னால் உடனே இந்த அம்மாவுக்கு கோவமெல்லாம் இறங்கிடும். சரியா தப்பா? இருக்கா இல்லையா? நான் அப்படி தான். காலையில் என்ன திட்டிட்டு போனாலும் சாயங்காலம் வந்து எதனா ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்து சாரிம்மா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோ கோவம் என்ன ஆகிடும்?
பெண் என்பவள் ஏமாறுறவ தான். எதில் தெரியுமா? அன்பில். ஆமேன். என் தெய்வமும் அன்புக்காக தான் அவங்களெல்லாம் மன்னிக்கிறார். ஆமேன். வேற எதுக்காகவும் இல்லை. அவருடைய குணாதிசயத்தை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்போ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குறது யாருடைய வேலை? யாரோட வேலை? உங்கள் பிள்ளைகளை உருவாக்குறது உங்கள் வேலை. ஆமேன். ஒரு சிலர் திருமணம் ஆகாமல் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தை உருவாக்குறது உங்கள் வேலை. ஆமேன். உங்கள் தாய் தகப்பனை உருவாக்குறது உங்கள் வேலை. அவங்கள ஜெபத்தில் கட்டுறது உங்கள் வேலை. ஆமேன். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பலத்த அல்லேலூயா. ஆண்டவர் இன்னிடத்துல சொல்லியிருக்கிறாரு, சிலுவைக்கு போகிற நேரத்தில் லூக்கா 23, 27, 28வது வசனத்தில், நீங்கள் எனக்காக அழாதீங்க. நீங்கள் யாருக்காக அழுவுங்க? உங்கள் பிள்ளைங்களுக்காக, உங்களுக்காக. எங்கன்னா ஜென்ஸை பார்த்து சொன்னாராமா, அங்கே எவ்வளோ ஆண்கள் கூட்டம் இருந்திருக்கும். ஆண்கள் கூட்டம் இருந்துச்சா இல்லையா? ஆனால் யாரை பார்த்து சொன்னாரா? பெண்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் எனக்காக அழாதம்மா. யாருக்காக அழு? அழுமூஞ்சி பெண்ணு தான். ஏன் தெரியுமா? எதனா ஒன்றுனா உடனே ஓடி அப்பா சமூகத்தில் உக்காந்துரும். ஆமேன். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, ஜென்ஸ் அவ்வளோ சீக்கிரம் அழவே மாட்டாங்க. அழவே மாட்டாங்க. அவங்க கண்ணில் நீங்கள் கண்ணீரை பார்க்கவே முடியாது. ஆனால் தனிமையில் ஆண்டவர் சமூகத்தில் அழுகுறவங்க இருக்கிறாங்க. ஆமேன். ஆனால் பெண்ணுன்ற எப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு பேர் வச்சுருக்காரு, அழுமூஞ்சின்னு ஒரு பேர் வச்சுருக்காரு. எப்போ வார அழு இந்த பொண்ணு அப்படின்னுவார். ஏன் தெரியுமா? அவர் சமூகத்தில் போய் உக்காந்துட்டோன்னா கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். எதனா ஒன்று நடக்கணும்னா உடனே எங்கே போவாங்க தெரியுமா? பக்தியுள்ள பெண்களை பற்றி நான் சொல்கிறேன். ஆமேன். எங்கே போவாங்க தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் போய் உக்காந்து, ஆண்டவரே நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாருங்கள், என் பிள்ளைய பாருங்கள் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே, நீங்கள் பாருங்கள் ஆண்டவரே, என் கணவரை பாரு ஆண்டவரே, அவர் போகிறார் ஆண்டவரே. அவள் தான் பக்தியுள்ள பெண். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் என் குடும்பத்தை என்ன பண்ணணும் தெரியுமா? கட்டணும், உருவாக்கணும். ஆமேன். பெண் என்பது உருவாக்குகிறவளாக இருக்கிறா. எப்படி இருக்கிறா சொல்லுங்களேன். என்னதான் மோசே ஒரு இஸ்ரவேலை நடத்தினாலும் அவன் உருவானது காரணம் ஒரு பெண்ணு தாங்க. ஆமேன். அல்லேலூயா. தரிசனக்காரனை உருவாக்குபவள் பெண். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ஆமேன். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ராஜாக்களுக்கு பின்னாடி, சாலமோன் பின்னாடி அவங்க தாய் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்களா? தாவீது ராஜாவாய் மாறினார் தானே? கரெக்டா? நம்ம ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம். சங்கீதம் 86வது சங்கீதம் 16வது வசனம் வாசிக்கலாமா? 86வது சங்கீதம் 16வது வசனம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். சங்கீதம் 86:16. 16. என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை ரட்சியும். 86:16. உமது அடியாளின் குமாரனை இரட்சியும். அடியாளின், அங்கே நல்லா பாருங்க, அடியாளின். அடியாள்னா யார்? அந்த அடியாள் இது தாவீதின் சங்கீதம். கரெக்டா? யாரோட சங்கீதம்? தாவீதோட சங்கீதம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம் இருக்கும். இப்போ இதில் தாவீது சொல்கிறாரு, என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சி. ஆமேன். 116வது சங்கீதம் 16 வசனம் எடுத்துக்கலாமா? 116வது சங்கீதம் 16. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். ஆமென். போதும். நான் உமது அடியாளின் புத்திரனும். ஆமென். அல்லேலூயா. யாருங்க அந்த அடியாள்? யார் அந்த அடியாள்? தாவீதோட தாய். ஆமென்.
தாவீதை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கினப்ப அவ தாய் தான் கூட இருந்து அவனுக்கு நன்மையான காரியங்களை கற்றுக் கொடுத்து அவன் போய் ஆடு ஓட்டும் போது பாட்டு பாடினானே. எங்கேருந்து வந்துச்சு அந்த பாட்டு? ஆமே சொல்லுவாங்க தானே, ஆடுகளை மேய்த்தவன் அரசனாயானான். ஆடுகளை மேய்க்கும் போது ஆண்டவரை துதிச்சான். எங்கேருந்து அது வந்துச்சு அந்த துதி? அவ தாய்கிட்ட இருந்து. ஆமேன். தீமோத்தேயுக்கு உள்ள இருக்கிற விசுவாசம் எங்கேருந்து வந்துச்சு? ஆமேன். அல்லேலூயா. கோட்டைகளை உருவாக்கக்கூடிய அரசர்களை உருவாக்குபவள் பெண். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கோட்டையை கட்டிடலாங்க, ஆனால் அந்த கோட்டையை கட்டுறவனை உருவாக்குறவ தான் பெண். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரேயரில் இருக்கணும், எந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும், எந்த அளவுக்கு உங்கள் கணவருக்காக ஜெபிக்கணும், எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட்டடாக நிற்கணும். ஆமேன். எல்லா விதத்துலையும் பெண் என்பவள் துணை மாத்திரம்தானே தவிர அதிகாரியானவள் அல்ல. ஆமேன். அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிளில் ஆண்டவர் ஏவாளை படைக்கும் போது என்ன சொல்லி படைச்சாரு? தமிழ்லேயே சொல்லுங்களேன். ஏற்ற துணை. துணை மீன்ஸ் இங்கிலீஷில் ஹெல்ப்பர். என்னது? ஹெல்ப்பர். நாமளை யாரு? யாருக்கு? மகள் தகப்பனுக்கு ஹெல்ப்பர், மனைவி கணவனுக்கு ஹெல்ப்பர். ஆமே. அப்போ நாமெல்லாம் ஹெல்ப்பர் தாங்க, அதிகாரி கிடையாது. ஆமே. இந்த ஹெல்ப்பர் என்ன பண்ணணும் தெரியுமா? சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் ஊக்கப்படுத்தணும். ஆமேன். இந்த ஹெல்ப்பர் என்ன பண்ணணும் தெரியுமா? அழுதுட்டு இருக்கிற நேரத்தில் கண்ணீரை துடைக்கிற ஒரு ஹெல்ப்பராக மாறணும். ஆமேன். அவர் போய் நஷ்டப்பட்டுட்டு உக்காந்து புலம்பிட்டு இருந்தா நான் அது காரணம் அப்படின்னு உட்காரக்கூடாதுங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே என் கணவர் ஏதோ தெரியாமல் நஷ்டப்பட்டுட்டார், ஆனால் அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய உங்களால் முடியும் ஆண்டவரே. நீங்கள் அவரை ஊக்கப்படுத்துங்க, நீங்கள் அவரை தயார்படுத்துங்கன்னு நீங்கள் தான் அவருக்கு பின்னாடி நின்று ஒரு சப்போர்ட்டடாக நிற்கணும். ஆமேன். அல்லேலூயா. மகன் நிறைய இடங்களில் என் மகன் குடிச்சிட்டு வரான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. அந்த மகனுக்காக ஒரு தாயானவள் உட்கார்ந்து ஜெபிக்கணும், அந்த மகனை உருவாக்கணும். ஒரு போதகர் சொன்னார், நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு என் அம்மா தான் காரணம்னார். ஆமேன். என்ன? அப்பா இருக்காரு கூட, அப்பா இருக்கிறாரு, ஆனால் அவர் சொன்னது யாரை தெரியுமா? அம்மாவை. ஆமேன். ஒரு போதகனை உருவாக்குனது ஒரு தாய்ங்க. ஆமேன். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்குறாரு பாருங்க, அதில் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் உள்ளவர்களாக இருக்கணும். பக்தியுள்ள சந்ததியை நான் உருவாக்கணும். ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறது என்ன பணி தெரியுமா? பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குகிற பணியை எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்காக தான் என்னை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அந்த பணியை நான் மறந்து பின்னாடி நான் ஓடிடக்கூடாது. ஆமேன். உலகத்தை நோக்கி நான் ஓடிடக்கூடாது. பிள்ளை டிவி பார்க்குதாப்பா, டிவி ஆஃப் பண்ணு, ஜோம் பண்ணு சொல்லி கொடுக்கறது தான் தாய். ஆமேன். இன்னும் கொஞ்சம் பாரு விட்டு வேடிக்கை பார்க்குறவல்ல. ஆமேன். நிறைய காரியங்களுக்கு பிள்ளை நம்ம படிக்க வைக்கிறோம், போக வைக்கிறோம், ஏதோ பண்ணுறோம். ஆனால் பைபிள் படித்ததா பிள்ளை? இன்னைக்கு வேதத்தை படித்ததா? இன்னைக்கு ஜோம் பண்ணிச்சா? அப்படின்றத கேட்க மறக்கிறோம். இல்லை, பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குற ஒரு பணியை ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்துருக்கிறார். ஆமேன். என்னை நம்பி என்ன ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்களேன்? குடிகாரனா போனால் அதுக்கு காரணம் தாய் தான், வேற யாரும் கிடையாது. நான் சொல்கிறது பக்தியுள்ள தாயை குறித்து சொல்கிறேன். ஆமேன். என் பிள்ளை குடிகாரனா போயிட்டான் சிஸ்டர், நானும் நிறைய ஜோம் பண்ணுறேன், நீ தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்லை. என் வீட்டுக்கார் இப்படி ஆயிட்டாரு சிஸ்டர், நீ தான் காரணம், வேற யாரும் இல்லை. ஏன்? நீ ஜெபிக்க மறந்துட்ட. ஆமேன். நீ உன் பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் நிற்க மறந்துட்ட. நீ என் வசனத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரை மறந்துட்டீங்க, அதனால் ஆண்டவர் மறந்துட்டார். ஆமேன். ஆனால் குறையெல்லாம் யார் மேலே திரும்ப சொல்கிறது? அந்த ஆண்டவருக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, வாய் இருக்குதா, எல்லாம் சொல்லிடுறோம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? வெறும் புலம்பலோடு இருக்கிறேனே, நான் போய் சமூகத்தில் உட்கார்றேனா, நான் போய் திறப்பில் நிற்கிறேனா, நான் என் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறேனா, என் கணவருக்காக பரிந்து பேசுகிறேனா, என் கணவரை நான் தூக்கி விடுற இடத்துல இருக்கிறேனா, இல்லை தள்ளி விடுற இடத்துல இருக்கிறேனா? ஆமேன். அல்லேலூயா.
நீங்கள் போகிற பாதை கடினமானதாக இருக்கலாம். போகிற பாதை நீங்கள் சொல்லலாம், சிஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியும், நான் போகிற பாதை எனக்கு தான் தெரியும், நான் போகிற பாதை எனக்கு தான் தெரியும். என் வீட்டுக்காரெல்லாம் உங்களுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு நாள் கூட வச்சுக்க மாட்டீங்க. நீங்கள் அப்படி தானே? ஒரு 55 வயசு ஒருத்தவங்க வந்து அவங்க கணவரை பற்றி நான் சொன்னாங்க. கணவரை பற்றியில் அவங்க குடும்பத்தில் ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க. நான் சிரித்தேன். சரி ஜோம் பண்ணலாம், ஏன் இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், ஜோம் பண்ணுங்க. 55 வயசு நபர் வந்து என்கிட்ட பேசும்போது ஆண்டவர் அந்த அனுபவத்துக்குள்ளே என்னை கொண்டு போயிட்டு வந்துட்டார். ஆமென், அல்லேலூயா. நிறைய வார்த்தைகளையும் நான் கேட்டிருக்கேன். நிறைய பாடுகளுக்கு மத்தியில், உபத்திரத்துக்கு மத்தியிலையும் ஆண்டவர் என்னை நடத்தியிருக்கிறாரு. நானே அப்பா சொல்லுப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இருங்க, ஒரு 2 days கேப் கொடுங்கன்னுவேன். எதுக்கு? வச்சு செய்கிறதுக்கு. ஆமென். பாடுகளும் உபத்திரவமும் என்னை அழுத்தி விடுவதற்கல்ல, என்னை உருவாக்க மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பாடுகளுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போகிறாருன்னா, உபத்திரத்துக்குள்ளே கொண்டு போகிறாருன்னா என்னை அவர் உருவாக்க போகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த பாடுகளை குறித்து நான் புலம்புறது என் வேலை இல்லைங்க. ஆமென். என்னை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு. நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு, நீங்கள் என்னை ரொம்ப நேசிக்கிறீங்கப்பா, ரொம்ப ஏன்னா அழுதுகிட்டே இருக்கிறது ஏன் தெரியுமா? பாடுகளும் உபத்திரவத்துலையும் கொண்டு போகிறதுனால தான் அழுதுட்டு இருக்கிறது. ஆமென். அவர் என்னை பாடுகளுக்குள்ளே கொண்டு போகிறதுனால அவர் என்னை நேசிக்கிறாருன்னு சொல்வேன். ஆமென். உபத்திரவத்தின் குழியில் ஆமென் உருவ நடந்து அல்லேலூயா நான் நடக்கணுங்க. அந்த உபத்திரத்தின் பாதையில் நான் நடக்கணும். நான் வெறும் பெண்ணுன்றதில் பெருமை கிடையாது, சகிப்புத்தன்மை எனக்குள்ளே வரணும். ஆமென். என்னுடைய பிரச்சனையில் நான் எப்படி அதை மூவ் பண்ணுறேன், கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னா இல்லை, நான் அதை சமாதானத்தோடு அந்த உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பாதையில் நடக்க போகிறேனா. ஆமென், அல்லேலூயா. வசனம் சொல்கிறது நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 16வது வசனம், 16வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். இல்லை இல்லை இல்லை, மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ என்னை ஃபாலோ பண்ண விரும்புறியா? டு யூ ஃபாலோ மீ? என்ன பண்ணணும் தெரியுமா? அழகாண்டவர் சொல்கிறாரு, தன்னை வெறுத்து என்ன தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். முதல்ல என்ன பண்ணாங்க? வெறுக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே நான் உங்களை பின்பற்றணும், ஆண்டவரே நான் உங்களை ஃபாலோ பண்ண, ஆண்டவரே உங்களை போல நான் மாறணும், ஆண்டவரே எல்லாம் ரைட்டு. முதல்ல உன்னை வெறுத்தியா? எதனா சொன்னால் உடனே கோவம் வருது தானே? யாராவது பேசினா இந்த சிஸ்டர் ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க, நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், கோவம் வருதா? இவங்க முன்னாடி அவர் பாஸ்டர் என்ன ஒரு மாதிரி சொல்லிட்டாரு, பாஸ்டர் அம்மா என்ன ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க, நான் நாளையிலேருந்து சர்ச்சு வரட்டும், கோவம் வருதா? உன்னை வெறுத்துறியா? உனக்குள்ள வெறுப்பு இருக்கா? எது மேலே தரமா? பாஸ்டர் மேலேயும் பாஸ்டர் அம்மா மேலேயும் தான் வெறுப்பு இருக்குது. உன்னை நீ வெறுக்கவே இல்லை தரமா, உன்னை நீ நேசிச்சுட்டே இருக்கிற. அப்படி இருந்தால் ஆண்டவர் பின்பற்ற சொல்லுங்களேன். முதல்ல என்ன பண்ணோம்? என்னை வெறுத்து. அப்புறம் என்ன பண்ணோமா? சொல்லுங்களேன். பைபிள் வச்சுருக்கீங்களா? வசனம் படிக்கிறீங்களா? அடுத்து என்ன போட்டிருக்கு? சிலுவையை எடுத்துக்கொண்டு. உங்கள் சிலுவை எங்கெங்க? எங்கே உங்கள் சிலுவை? அனுதினமும் சிலுவை சுமக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், என்ன நீ ஃபாலோ பண்ண விரும்பினா உன் சிலுவை எடுத்துகிட்டு வா. கிறிஸ்தவ ஜீவியன்றது சும்மா சந்தோஷமான சாதனமான ஜீவியம் இல்லை. அதுக்குள்ளே பிரவேசிக்கிறது கஷ்டம், அதுக்குள்ளே போகிறது கஷ்டம். கிறிஸ்தவ ஜீவியத்தில் நிலைத்திருப்பது கஷ்டம். அதனால தான் வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே.
அப்போ வாழ்க்கையில் போராட்டம், அவமானம், நிந்தை எல்லாமே வருங்க. வருமா வராதா? வரும் தானே. வாலிப பிள்ளைங்க இருக்குங்க, நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களே நிறைய பேர் அவமானப்படுத்தியிருக்கலாம். நான் அவமானமே படலைன்றவங்க கையை தூக்குங்க பார்க்கலாம். நான் இதுவரையும் அவமானத்தையே சந்தித்ததே இல்லைங்க. என்னை இது வரைக்கும் யாரும் திட்டினதில்லை. கையை தூக்குங்க. எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு ஒரு சிலுவையை கொடுத்துருக்கிறார், ஒரு ஒரு பாதையை கொடுத்துருக்கிறார். ஏன் தெரியுமா? அவரை ஃபாலோ பண்ணி வரணுன்றதுக்காக. ஆமேன். பரலோக ராஜ்யம் போகணுன்றது எல்லாருக்கும் விருப்பம் தானே, கரெக்டா? அப்போ நான் பரலோக ராஜ்யம் போகணும்னா என் சிலுவையை நான் சுமந்துட்டு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லாமா? லூக்கா 14:27 வாசிக்கலாமா? லூக்கா 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எப்படி இருக்க மாட்டான்? சொல்லுங்களேன். எனக்கு சிலுவை வேணாம் ஆண்டவரே, ஆனால் உங்கள் சந்தோஷம் போதும்ப்பா, உங்கள் பிரசன்னம் போதும்ப்பா, உங்கள் சமூகம் போதும்ப்பா, ஆனால் சிலுவை மட்டும் வேணாண்ணா, அவருக்கு நீ பாத்திரவானே இல்லை. ஆமேன், அல்லேலூயா. நான் அவருக்கு பாத்திரவானாய் மாறணும். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நான் அனுதினமும் சுமக்கணும். ஆமேன். அந்த சிலுவை என்னங்க? திட்டு தான் சிலுவை, அவமானம் தான் சிலுவை, நிந்தை தான் சிலுவை, பண்ணாத ஒரு தவறுக்காக நான் திட்டு வாங்குறதாங்க சிலுவை. ஆமேன். செய்யாத ஒரு குற்றத்திற்காக பழி சொல்ல ஏற்றுக்கொள்றதுதான் சிலுவை. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவரை போல மாறணும் அப்படின்னு சொல்லணும்னா நான் அவரை போல சகிக்கவும் செய்யணும். ஆமேன், அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் மாறலை, சகிக்கலை அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. பிலிப்பியர் 3:13 வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3:13 டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. போதும். பின்னானவைகளை, முன்னானவைகளை. பின்னானவைகள்னா என்னங்க? பின்னானவை உலகம். அப்புறம் என்ன ஒருத்தன் திட்டினான்ல 10 பேர் முன்னாடி, அதை நான் இருதயத்தில் இன்னும் வச்சுட்டு இருக்கிறேன்ல, கசப்பு, அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன், அவன் மூஞ்ச கூட நான் பார்க்க மாட்டேன். பின்னானவைகளை மறந்துடு, பகையை விட்டுரு, கசப்பை விட்டுரு, வைராக்கியத்தை விட்டுரு. என் மாமியார் இப்படி சொன்னா தெரியுமா? ஒரு காலத்தில் இப்படி சொன்னாங்க, இப்படிலாம் பண்ணாங்க. இந்த பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குறதுன்னும் போது பிள்ளைக்கு உக்காந்து வசனத்தை சொல்லி விடணும். வசனத்தை சொல்ல மாட்டாங்க. உங்கள் தாத்தா என்ன பண்ணார் தெரியுமா? உங்கள் அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? உங்கள் அத்தைக்காரி என்ன பண்ணா தெரியுமா? இதெல்லாம் உட்காந்து குழந்தைகிட்ட பேசுறது. இதுவா பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குறது? எங்கள் சர்ச்சில் ஒரு பிள்ளை சொன்னான், அக்கா ஆண்டவர் என் கூட பேசினார்க்கா. என்னம்மா பேசினார்? நேற்று நைட்டு தான் என் பையனுக்கு உட்காந்து என்ன பண்ணேன்னா, டே உங்கள் பாட்டி இப்படி பண்ணாங்க, உங்கள் அப்பா இப்படி பண்ணாங்கன்னெலாம் சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு, பிள்ளைக்கெல்லாம் அப்படி சொல்லித்தராதான்னு பேசுகிறாருக்கா. பெண்கள் கூட்டத்தில். பிள்ளை வயசு என்ன தெரியுமா இருக்கும்? 3 வயசு தாங்க. பிள்ளைக்கு என்ன வயசு? அந்த பிள்ளைக்கு எதனா தெரியுமா? தெரியாத பிள்ளைகிட்ட போயிட்டு உன்னுடைய பாரத்தை இறக்குறேன்னு அதுக்கிட்ட போய் இது பண்ணா பிஞ்சிலிருந்தே நஞ்சு விதைக்கிறதுக்கு சமையது. ஆமேன், அல்லேலூயா. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுங்க. உங்கள் பிள்ளைங்க கிட்ட உங்கள் குடும்பத்தாரை பற்றி தவறான வார்த்தைகளை நீங்கள் சொல்லக்கூடாது. ஆமேன். உங்களுக்கு அவங்க எவ்வளோ தீமை வேணாலும் செய்யட்டும், ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? மன்னிக்கணும், மன்னிக்கணும், மன்னிக்கணும். இதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன். நன்மை செய்து தீங்கு அனுபவி, அதான் வசனம். சரியா தப்பா? நன்மை செய்து நீ அவனுக்கு நன்மையை செய், அதுக்கு பலனை எதிர்பார்க்காத. அவன் தீமை செய்கிறானா, ஓகே ஆண்டவரே இது எனக்கு கொடுத்த சிலுவை, நான் எடுத்துக்கிறேன். ஆமேன். நான் நன்மையை மட்டும்தானே எனக்கு ஆண்டவர் செய்ய சொன்னார், அதுக்கு பலன் நன்மை வரும்னு சொன்னாரா?
என்ன வருமா? சொல்லுங்களேன். அதுதான் என் மனசு ஏற்றுக்க மாட்டேன். அந்த தீமையை தான் என்ன பண்ண மாட்டேன் மனசு ஏற்றுக்க. அதை ஏற்றுக்கிட்டு உன் சிலுவையை சுமந்துக்கிட்டு போ. ஆமென். அல்லேலூயா. நிந்த வரும், அவமானங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆமென். ஆனாலும் கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஆமென். சகிக்கிற ஒரு பக்குவத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு சகிக்க கிருபை தாங்க. என் சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு போக கிருபை தாங்க. என் பகை, என் விரோதம், என்னுடைய கோபம் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. இது வரைக்கும் இருந்தவளை போல நான் இல்லை, இது வரைக்கும் இருந்தவனை போல இல்லை. இன்னைக்கு நான் புதிதாய் மாறுகிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உள்ளான மனிதன் என்னவாகணுமா? சொல்லுங்களேன், நல்லா தான் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணணும்? அப்போ ஒரு நாளும் எனக்கு நிந்த வருமா வராதா? அவமானங்களை நான் பார்ப்பேனா பார்க்க மாட்டாங்க. நல்லா ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே காலையில் நான் ஸ்கூலுக்கு போகிறனோ இல்லை காலேஜ் போகிறனோ வேலைக்கு போகிறனோ, ஸோ ஆண்டவரே இன்னைக்கு நான் யார் மூஞ்சிலையும் ஆண்டவரே நல்லவன் கண்ணில் தான் படணும் ஆண்டவரே, கெட்டவன் கண்ணில் நான் படக்கூடாது ஆண்டவரே, யாரும் என்னை எதுவும் சொல்லக்கூடாது ஆண்டவரே, எவனும் என்னை எதுவும் திட்டக்கூடாது ஆண்டவர், ஜெபம் பண்ணிட்டு போகிறது. அப்படி தானே? நான் போன இடத்துல என்ன ஆகும்? திட்டு வாங்குவீங்களா? வாங்குவீங்களா இல்லையா? பிரச்சனை வருமா? ஏன் தரம்மா? நீ அனுதினமும் சிலுவையை சுமக்கணும்மா. டெய்லி வந்து ஜெபம் பண்ணுறது எனக்கு வேண்டான்னு சொல்ல கிடையாது. எனக்கு சிலுவை வேணான்னு சொன்னால் நீ பாத்திரவான் அல்ல. ஆமென். உங்கள் சிலுவையை நான் சுமக்கிறேன்ப்பா. எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நான் என்ன பண்ணுறேன்? சுமக்கிறேன்ப்பா. நான் போகிற பாதை கடினம் தான் தெரியும் ஆண்டவரே, ஆனாலும் உமக்காக நான் போகிறேன் ஆண்டவரே, உமக்காக சகித்து கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அனுதின உணவு எதிர்ப்பு பழிச்சொல்லாம் பலம் தரும். அதுதான் உங்கள் பூஸ்ட். அல்லேலூயா. உங்களை குற்றப்படுத்துகிறாங்கல்ல, அதான் உங்கள் பூஸ்ட். ஆமென். உங்களை நிந்திக்கிறாங்கல்ல, அதுதான் உங்கள் பூஸ்ட். அல்லேலூயா. தேவையில்லாமல் திட்டு வாங்குறீங்கல்ல, அதான் உங்கள் பூஸ்ட். ஆமென். அல்லேலூயா. சொல்லாமா? எனக்கு சிலுவை தேவைங்க. ஏன் தெரியுமா? அவரோட அவருடைய ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்க எனக்கு சிலுவை நிச்சயம் தேவை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு வேண்டாம்பான்னு சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஏனையே எனக்கு இந்த உபத்திரம், ஏனையே இந்த பாடு, தெய்வமே நீர் பார்க்கிறீரோ இல்லையோ? ஆமென். நான் கூட கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட ஒரு வாட்டி, நீங்கள் என் கூட இருக்கீங்களா இல்லையாப்பா? நான் அழுதுகிட்டே இருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கீங்கன்னு. ஆமென். வருங்க, போராட்டங்கள் வரும், பிரச்சனை வரும், தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுது, அவனுடைய திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் எதையும் கொடுக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சகிப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். ஆமென். நீங்கள் இதை கடந்து போவீங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு. ஆமென். நீங்கள் பார்க்குற பிரச்சனையை வேற ஒருத்தவங்க பார்க்க மாட்டாங்க. நீங்கள் போகிற பாதையில் வேற ஒருத்தர் போக முடியாது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு சிலுவை கொடுக்கப்படலை, உங்களுக்கு தான் சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஏன் எதிராளி, வசனம் ஒன்று சொல்லுது, உங்கள் எதிராளி யாரு? உங்கள் சத்துருக்கள் யாரு? சொல்லுங்களேன். வசனம் அழகாக சொல்ல, உங்கள் வீட்டாரே, அட உங்கள் வீட்டாரே. நான் அப்படி தான் சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கும்போது நான் சொன்னேன், உங்கள் சத்துருக்கள் யாருன்னா உடனே எங்கள் வீட்டாருன்ட்டாங்க. எப்படி? உடனே. நான் இப்போ இந்த பாப்பா அழகாக சொன்னாங்க பிசாசு அப்படின்ட்டு. நான் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா உங்கள் வீட்டார் யார்? என் வீட்டார் தான்மா சத்துருன்னாங்க. ஏம்மா அப்படின்னா, என் வீட்டுக்கார் தான் எனக்கு சத்துரு. யாரா? அவங்க வீட்டுக்கார் தான் சத்துருவாயிட்டார். காலையில் வரும்போது சண்டை போட்டு வந்தாங்க போல். அதனால் எடுத்த உடனே என்ன சொல்லிட்டாங்க? என் வீட்டார் தாம்மா எனக்கு சத்துரு. ஆண்டவர் அழகாக ஒரு வசனம் சொல்லார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் சொல்லியிருக்காரு. ஆமென். அல்லேலூயா. வீட்டாரு சத்துருனா சத்துருக்களை என்ன பண்ணணுமா? நேசிக்கணும். திட்டுற அப்பாவை நேசிக்கணும், திட்டுற அம்மாவை நேசிக்கணும். ஆமென். சண்டை போடுற ஃப்ரெண்டை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். ஆமென். அடிக்கிற வீட்டுக்காரர் என்ன பண்ணோம்? பாருப்பா, இவங்க அடிக்கிற வீட்டுக்கார நேசின்றாங்களே.
ஆமேன். சொம்பு தூக்கி போடுற மனைவி என்ன பண்ணும்? நேசிப்பாங்க. இங்கேருந்து ஒரு சொம்பு பறந்தால் அங்கேருந்து ஒரு சொம்பு பறக்கும், நேசமே வராது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நேசி. உன் சத்ருவை என்ன பண்ணு? நேசி. உன் வீட்டார் உனக்கு சத்ருன்னு சொல்கிறல்ல, அந்த சத்ருவை நேசி. ஆமேன். சத்ருவை நேசிச்சாதாங்க அன்பை, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த முடியும். ஆமேன். 5 வருஷ பகை 10 வருஷ பகையை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஆமேன். என் பிள்ளைய நான் அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், என் பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? என்ன சாதிக்க போகிறீங்க? இது கிறிஸ்துவின் அன்பா? உங்களை பார்க்கும் போது இயேசுவா அவங்க பார்க்கணும். ஆமேன். அவங்க உருவத்தை பார்க்கும்போது கிறிஸ்து இங்கே இருக்கிறாருன்றதை அவங்க உணரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளணும், அன்பை வெளிப்படுத்தணும். பகை கசப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? விட்டுறணும். ஆமேன். அல்லேலூயா. திரும்ப சொல்லாமா? அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. சேர்ந்து சொல்லாமா? பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவமான நிந்தெல்லாம் எப்படிங்க? இன்னைக்கு வீட்டுக்கு போனதோ ஒப்புரை வாங்கிடணும். நீங்கள் என்ன பண்ணோம்? ஒப்புரை வாங்கினோம். அம்மா கிட்ட சண்டை போட்டு வந்தால் என்ன பண்ணோம்? அம்மாட்டு போய் தெய்வமே என்னை மன்னிச்சுட்டு, தெய்வமே காலில் விழுறது தப்பே கிடையாது. ஆமேன். அல்லையா? இந்த ஆம்பளை பசங்களாம் ரொம்ப சூப்பர் தெரியுமா? அம்மா வயசு வைக்கிறதுல அடிச்சுக்கவே முடியாது. ஆம்பளை பிள்ளைங்க என்னப்பா கரெக்டா? ஆமாம். இந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணோன்னா அப்பா கிட்ட வேறு மாதிரி வச்சுக்கும். இந்த ஆம்பளை பசங்க பண்ணுறதுலேயே அப்படியே இருதயம் கரைஞ்சிடணும், அந்தளவுக்கு வச்சுடுவாங்க. ஒரே ஆக்ஷன் தான் இருக்கும், பல ஆக்ஷன்லாம் இருக்காது, ஒரு ஆக்ஷன் தான். அந்த ஒரு ஆக்ஷனில் அம்மா இருதயம் அப்படியே கரைஞ்சி போயிடும். ஒன்றும் சரண்டர் ஆகிடுவாங்க. அப்படி தானேப்பா? சரண்டர் ஆகிடுவாங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க அவ்வளோ லேஸில் சரண்டரே ஆகாது. நான் ஆம்பளை பசங்க இருக்கிறான் பாருங்க, போய் அப்படியே தெய்வமே உன்னை போல ஒரு ஆள் இல்லை அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆமேன். அல்லையா? அந்த மாதிரி போய் விழுந்து சரண்டர் ஆயிடணும். அப்பா கிட்ட மட்டும் இல்லை, ஏசப்பாட்ட மட்டும் இல்லை. உங்கள் சரண்டர் எங்கே தரமா இருக்கணும்? உங்கள் சத்ருக்கிட்டேயும் இருக்கணும். நீ வழியில் போகும்போது உன் சத்ருவோட என்ன பண்ணு? ஒப்புரவாகு. இல்லாட்டி அவன் உன்னை காவலில் போட வேண்டியது வரும். இருக்கா இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணணும்? என் சத்ருவோட ஒப்புரவாகணும். இன்றைக்கி நான் போயிட்டு பகையாக இருக்கிற மாமியாரோட பேச போகிறேன், கோமா இருக்கிற மாமனாரோட பேச போகிறேன், என் நாத்தனாரோட என்ன பண்ண போகிறேன்? பேச போகிறேன். ஃபோன் பண்ணி என்னம்மா எப்படி இருக்கிறம்மா அப்படின்னு நான் பேச போகிறேன், விசாரிக்க போகிறேன். ஆமேன். என் ஃப்ரெண்டோட என்ன பண்ண போகிறேன்? உன் பேச்சு டூடி என்கிட்ட பேசாதடி, நான் ஃபோன் பண்ணி எப்படி இருக்க, என்ன பண்ணுற, நான் பேச போகிறேன். ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கி எனக்கு கசப்பு வேண்டாங்க, கோபம் வேண்டாங்க, வைராக்கியம் வேண்டாங்க. இது எல்லாம் நம்மளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கூட்டிகிட்டு போகாதுங்க. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? 10வது வசனம் வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். போதும். அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி. ஆமேன். வசனம் என்ன சொல்லுது? அவருடைய ஒப்பான மரணத்திற்குள்ளாகி. அப்போ அவர் சிலுவையை எடுத்து மரித்தது போல் நானும் ஒவ்வொரு நாளும் என் சிலுவை எடுத்துக்கொண்டு மரிக்கணும். எதில் தரமா? என்னுடைய சுயம் சாகணும். ஆமேன்.
அந்த மரணத்துக்கு ஒப்பான மரணத்தை நீங்கள் அனுபவிச்சாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நேசிக்கிறவங்களுக்கு தாங்க சிலுவையை கொடுப்பாரு. ஆண்டவர் நேசிக்கிற ஒரு பர்சனுக்கு தான் சிலுவை அதிகமாக கொடுப்பாரு. நீங்கள் இந்த கதை எல்லா இடத்துலையும் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி கூட்ட விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, 2 பேர் என்ன பண்ணாங்க, 2 சிலுவையை வச்சுருந்தாங்க. கேட்டிருங்க தானே கதையை? சரி. ஒருத்தருக்கு என்னன்னா 2 பேருக்கும் ஒரே சைஸில் சிலுவை இருந்துச்சு. இப்போ இந்த 2 பேரும் என்ன பண்ணோன்னா, இந்த சிலுவை எடுத்துட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே தூக்குறாரு, கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாரு, நீங்களே தூக்கந்தே கிடையாது, வயிற்று தூக்கந்தே இல்லையா நீங்கள், கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாரு, தூக்குறாரு. இதை ஒருத்தர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, ஏன்டா இப்படி கஷ்டப்படுறேன், இங்கே பாரு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் பாரு, நான் உன்னை விட அறிவாளி பார்த்துக்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவருக்கு பக்கத்தில் ஒரு ரம்பம் ஒன்று இருக்குது, அதை எடுத்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு தூக்கி பார்க்குறாரு. கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் தூக்கி பார்த்தா ஓகே, ஓரளவுக்கு சுமந்துட்டு போகலாம் அப்படின்னு. இப்போது அந்த இடத்துல முதல்ல போகணும்ல, என்ன பண்ணோம், முதல்ல போகணும். ஒரே ஆப்ஷன் தான், ஒருத்தர் தான் உள்ளே நுழைய முடியும். இப்போ முதல்ல போகணும். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் தூக்கவே முடியலை, இவரால் கஷ்டப்படுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் முன்னாடி ஓடினோன்னு என்ன பண்ணுறாரு, பாதியை கட் பண்ணிவிட்டு தூக்கிட்டு போகிறார். இப்போ இவர் ஈஸியாக தூக்கிட்டு போயிட்டாருங்க. பின்னாடி வரவர் அழுதுட்டு வர்றாரு. தூக்க முடியாத பாரத்தை தூக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றாரு. என்ன பண்ணுறாரு, ஒரு அடியாக எடுத்து வச்சு வர்றாரு. வரும்போது அழுக, கண்ணீர். இதில் ஒருத்தர் என்ன சொல்கிறார், அவனை பாரு, அவனுக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருக்குதா, அவன் எவ்வளோ அழகாக கட் பண்ணிட்டு தூக்கிட்டு ஓடுறான் முன்னாடி போகணுன்றதுக்காக, நீ என்னன்னா இதை இப்படி சுமந்துட்டு போகிற, அறிவு இருக்குதா உனக்கு. அங்கே ஒரு அவமானம் வருது, அங்கே ஒரு நிந்தை வருது. ஆமீன். அங்கே ஒரு தேவையில்லாமல் திட்டு வாங்குறாரு அவர். இருந்தாலும் அவர் என்ன தெரியுமா சொல்கிறார், இல்லை ஏசப்பா என்ன சொன்னார், சிலுவையை தூக்கு தான் சொன்னார், கட் பண்ணணுன்னு சொல்லாத, கட் பண்ணாதன்னு சொல்ல. என்ன சொன்னார், சிலுவையை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், பரவாயில்ல, எனக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், சுமக்கிறேன். சுமந்துட்டே போயிட்டார்ப்பா. இவர் முன்னாடி போனவர் போய் நின்றுட்டு இருக்கிறாருப்பா. ஏன் தெரியுமா, நடுவில் ஒரு பெரிய என்ன இருக்கு, எப்படி போகிறதுன்னு யோசிக்கிறாரு. இப்போ இந்த அறிவாளி என்ன பண்ணுறாரு தெரியுமா, அங்கே அறிவு வேலை செஞ்சது இப்போ இங்கே வேலை செய்யுது, எப்படி போகலான்னு யோசிக்கிறார். இப்போ பின்னாடி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அழுதுகிட்டே என்ன பண்ணுறாரு, பாரத்தோடு என்ன பண்ணுறாரு, நடக்க முடியாமல் என்ன பண்ணுறாரு, வலி பாருங்களேன், அவ்வளோ வலி. தோல் மேலே வச்சு சுமந்தா எப்படி இருக்கும், வலிக்குமா வலிக்காதான்? எங்க 20 கிலோ அரிசியை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு வந்துடுங்க, எப்படி இருக்கும், வலிக்கும் தானே. அப்போ சிலுவை எப்படி இருக்கும். இவர் தூக்கிட்டு போயிட்டாருங்க. இவர் நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னடா இப்போ தான் வரியா நீ? ஆமாம். இப்போ இதுக்கு போகிறதுக்கு அவரால் முடியல, எதை பண்ணுறது, எந்த கயிறை பிடிக்கிறதுக்கு முடியல. இப்போ இவர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த சிலுவையை என்ன பண்ணிட்டாரு தெரியல, கதை தெரியல, அப்போ சொல்லணும், கூட சொல்லணும். சிலுவை என்ன பண்ணிட்டாரு, போட்டார். இப்போ இவர் இந்த அறிவாளி என்ன பண்ணிட்டாரு, பத்தலை. இவர் போட்டு பார்க்குறாரு, என்ன பண்ணல, பத்தலை. இப்போ இவர் அழுதுட்டு வந்தார்ல, அவர் அந்த சிலுவை மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமேன். சிலுவையை நீ சுமந்துட்டு வந்தினா அந்த இடத்துல அந்த சிலுவை உன்னை சுமக்கும். ஆமேன். அல்லேலூயா. உபத்திரவம், போராட்டம், நிந்த, அவமானம், பழிச்சொல், இது எல்லாத்தையும் பார்த்து நான் கட் பண்ணுற ஆளாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் சுமக்கிறேன். நீங்கள் பேசிட்டீங்க, நான் போகிறேன். நீங்கள் என் கூட இருக்கீங்கப்பா, நான் அழுனமா அழுதுகிட்டே போகிறேன். ஆனால் அந்த இடம் வரும்போது ஆண்டவர் உங்களை தூக்கி சுமக்க ஆரம்பிச்சுடுவார். ஆமேன். இது வரைக்கும் தான் நீங்கள் சுமப்பீங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் உங்களை சுமக்க ஆரம்பிச்சிடுவார். ஆமேன். கொஞ்ச நாட்கள் அவமானமோ, நிந்தையோ, கண்ணீரோ, பாடோ, வேதனையோ, கொஞ்ச நாட்கள், அது வரைக்கும் அந்த பாதையில் போய் தான் ஆகணும். ஆமேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த நாளில் ஆண்டவர் உங்களை சுமக்க ஆரம்பிச்சிடுவார். எந்த வாய் உங்களை பேசிச்சு அந்த வாய்க்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்த ஆரம்பிச்சிடுவார். ஆமேன். அல்லேலூயா. எந்த வாய் சொல்லிச்சே உனக்கு அறிவில்லை, நீலாம் இப்படி பண்றியா, உனக்கே இப்படி இருக்கிற, எந்த வாய் சொல்லிச்சோ அதே கண்ணுக்கு முன்னாடி, அதே வாய்களுக்கு முன்னாடி தேவன் உங்களை உன்னதத்திற்கு உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, உங்கள் சிலுவையை என்ன பண்ணணும், சுமக்கணும். அனுதினமும் சுமக்கணும்.
ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எப்படியா? ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவர்கிட்ட? முழங்கால் படிடுறவங்க முழங்கால் படிட்டு ஷதலபா ஹந்த நோகாபானாதாரா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஆண்டவர் எனக்கு பலனை தாங்கப்பா. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஒரு தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினார்னு போட்டிருக்கு. ஆமென். பலப்படுத்துகிற என் தெய்வம் லாதானா மஹதரோ லீதலா ஷீதரா பஹந்தரா கபலதரா. தெய்வமே, இந்த காலை வேளையில பலப்படுத்துகிறவர், ஓ எங்களை பலப்படுத்துகிற தெய்வம். லீதரா பாலா ஷிகபரா. நல்ல வாய்களை திறந்து செபிக்கலாமா? நல்ல வாய்களை திறந்து, அப்பா என்னை நீங்கள் பலப்படுத்துங்க, என் சிலுவையை சுமக்கும்படி என்னை நீர் பலப்படுத்தும், நீர் அனுமதிக்கிற பாதையில் நான் போகும்படி என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, நிந்தைகள் அவமானங்களை சகித்து கொள்ள பலப்படுத்துங்கப்பா. நல்ல 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 யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம், நல்ல வாய்களை திறந்து செபிங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கப்பா. ஒரு தூதன் இறங்கினது போல அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவரை தேற்றும்படி ஒரு தூதன் இறங்கினது போல இந்த காலை வேளையில் எங்களுக்கு மத்தியில உம்முடைய தூதன் இறங்கி இருதயங்களை பலப்படுத்துவாராக, இருதயங்களை பலப்படுத்துவாராக, சிந்தனைகளை பலப்படுத்துவாராக. இப்பொழுது ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்குள்ளாய் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. லஷலதன மலதர கபலதனதர ரிகபன துரபல ஷிதர பலதர. நல்ல 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 அந்நிய பாஷை பேசி ஆவில நிறைந்து செபிங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நான் சோர்ந்து போயிருந்தேன், இது வரைக்கும் நான் கூனி குறுகி இருந்தேன், இது வரைக்கும் என்னால நடக்க முடியாம இருந்தேன். இந்த அவமானமோ இந்த நிந்தையோ என்ன புறப்பட பண்ணல ஆண்டவரே. பின்னானவைகளை மறந்து, ஓ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடத்தக்க ஒரு அபிஷேகம் ரபல ஷிதர பலதன ஹத்தரோ லகமதுர பலதனதர. நல்ல 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 ஆண்டவருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ இருதயங்களை பலப்படுத்தக்கூடிய நேரம் இது, இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய நேரம் இது. இதை உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை பலப்படுத்துகிறார். லிஷலதன மலதனதர கபபதன. பலப்படுத்துங்கப்பா, உங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால பலவீனத்தை கொண்டு வருகிற பலவான கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால குடும்பத்துக்குள்ள பிரிவினையை கொண்டு வருகிற பலவானை கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால உறவுகளுக்குள்ள பிரிவினையை கொண்டு வருகிற பலவானை கடிந்து கட்டுகிறோம். இப்பொழுது ஒரு வல்லமை, குடும்பத்துல ஒரு வல்லமை, பிள்ளைங்க மேல ஒரு வல்லமை, கணவர் மேல ஒரு வல்லமை. ராதலதர பலதர கபதரா. அந்த வல்லமை புறப்படட்டும், அந்த வல்லமை புறப்படட்டும். பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக வல்லமை இப்பொழுது புறப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. நுகங்கள் முறிக்கப்படுவதாக, நுகங்கள் முறிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் உங்க தலைமையில கை வச்சு கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற கசப்புகள் மாறட்டும், எனக்குள்ள இருக்கிற வெறுப்புகள் மாறட்டும், என் சிந்தை புதிதாகட்டும், அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு போகிற கிருபை எனக்குள்ள உண்டாகட்டும் பா. தாங்க முடியலதான் டாடி, தாங்க முடியலப்பா. நான் போற பாதையினால தாங்க முடியல ராஜா. இருந்தாலும் நீங்க என் கூட இருக்கீங்கன்ற நம்பிக்கையில உமக்காக சகித்து கொள்ளுகிற ராஜா, உமக்காக ஓடுகிற ஆண்டவரே. லாமஹத்தரா. அப்பா, உமக்காக ஓடக்கூடிய கிருபை இப்ப எங்களுக்கு உண்டாகட்டும். உமக்காக ஓடக்கூடிய கிருபை இப்பொழுது எங்களுக்கு உண்டாகட்டும். எங்க இருதயங்கள் மாறுவதாக, எங்களை கட்டி வைக்கிற எல்லா கடினங்கள் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு விலகுவதாக. எங்களை கட்டி வைத்திருக்கிற சத்ருவின் கடினங்கள் இப்பொழுது வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. மன்னிக்க விடாதபடி கிரியை செய்கிற பலவான், என் இருதயத்தை கடினப்படுத்தி மன்னிக்க விடாதபடி கிரியை செய்கிற பலவான் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும்.
இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் ஆண்டவரே. லாதானாமா லாஷிகபனதன துரபலதரா. இப்போ ஒரு விடுதலை ஆண்டவரே, இருதயத்தில் ஆவில ஒரு விடுதலை உண்டாவதாக, ஆவில ஒரு விடுதலை உண்டாவதாக, சிந்தையில ஒரு விடுதலை உண்டாவதாக ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இன்றிலிருந்து குணங்கள் மாறுவதாக, நடக்கைகள் மாறுவதாக, தன் சிலுவையை சுமந்து கொண்டு குடும்பத்தில் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு கிருபை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால உமது கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.